நீங்க உங்க ப்ராஸ்பெக்ட்டுக்கு குடுக்குற எல்லா ஆஃபர்ஸ்க்கும் அவங்கள எஸ் சொல்ல வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். வெல்கம் டு எபிசோட் 15 ஆஃப் சேல்ஸ் பண்ண மச்சி சீரிஸ் வித் அஷன். இதுக்கு பேரு தான் தி எஸ் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலாவே சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து எஸ் வாங்குனா ப்ராபபிலிட்டி ஆஃப் தெம் சேயிங் எஸ் டு a much bigger thing is much much more. ஒரு வாட்டி அவங்க எஸ் சொல்லும்போது ஒரு சைக்காலஜிக்கல் மொமெண்டம் ஒன்னு பில்ட் ஆகுது which makes the next yes much easier. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு. இதுக்கு பேரு தான் காக்னிட்டிவ் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மைண்ட் எப்பவுமே நம்ம ப்ரீவியஸா எடுத்த ஆக்ஷன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம எடுக்க போற ஆக்ஷன்ஸை டிசைட் பண்ணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போறோம், அங்க கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் யோசிக்கும் போது நம்ம அதே மாலுக்கு தான் போவோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிளாசரி ஸ்டோர்ஸ்ல கொடுக்குற ஃப்ரீ சாம்பிள்ஸ், அப்ளிகேஷன்ஸ்ல கொடுக்குற ஃப்ரீ ட்ரையல்ஸ், ஃப்ரீ டிஸ்கவரி கால், இது எல்லாமே இந்த சைக்காலஜி ரிலேட்டட் தான். ப்ராக்டிகலா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அவங்களோட ஃப்ரீ கைடை டவுன்லோட் பண்ணுங்க, ஃப்ரீ ப்ளூ பிரிண்டை டவுன்லோட் பண்ணுங்கன்ட்டு நிறைய சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து அந்த ஃப்ரீ எஸ் வாங்குறதான். ஒரு வாட்டி நீங்க எஸ்ன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சப்கான்சியஸா நீங்க அவங்க அடுத்து என்ன ஆஃபர்ஸ் ரோல் பண்ணாலுமே அதுக்கு எஸ் சொல்லுவீங்க, which again leads to an upsell. ஸோ அப்செல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு இதே மாதிரி சேல்ஸ் ரிலேட்டட் சைக்காலஜிக் வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.